உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். வக்ரச்சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதன் விளைவாக மருத்துவ செலவு கூடும். திறமை இருந்தும் எதையும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற குரு கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். முறையான பயிற்சி இல்லாமல் அதிசார பயிற்சியாக இருந்தாலும் அதை பார்க்கும் இடங்கள் புனிதமடைகின்றன. எனவே விரயங்கள் அதிகரிக்கும். அதை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. தாயின் உடல் நலம் சீராகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். சனி ராகு சேர்க்கை. மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லை ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறையாக அதில் கவனம் செலுத்த இயலாமல் தவிப்பீர்கள். இதுபோன்ற நேரங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது. பலரின் மனக்கசப்பிற்கு ஆளாக நேரிடும். விருச்சிக செவ்வாய். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துகளால் லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் நேரம் இது. துலாம் சுக்கிரன். ஐப்பசி 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் அமைதியான வாழ்க்கைக்கு அடிபோடும் விதத்தில் சம்பவங்கள் நடைபெறும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கியஸ்தர்களின் முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்க மாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்பச் சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் நிதானம் தேவை. பரிகாரம். சூரியன் வழிபாடு இம்மாதத்தில் உங்களுக்கு சுகத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.